கிரிக்கெட் ஐபிஎல் அது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய நிலைமை. ஒரு மேட்ச் வின் பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் தோற்று போகிறாங்க. இவங்களை என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரியலையப்பா. தோனி வந்து இறங்குவாரா? தோனி இன்னும் எத்தனை மேட்ச்சுக்கு வந்து இன்னும் காயத்திலே இருக்கார். அவர் வந்து காப்பாற்றுவாரா? இந்த வீரர்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு ஒரு பக்கம் ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சொதப்புறாங்க. நேற்று மேட்ச்சு கூட ரொம்ப ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, முந்தின நாள் மேட்ச்சு ஹைதராபாத் கூட, அதை ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இவங்க என்ன, அதுதான் கிரிக்கெட்டுங்க, அதுதான் T20. இப்போ பல பேருடைய இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கிறிஸ் கெயில் இருந்தார்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வந்து இருந்தால் எப்படி இருக்குன்னு. அந்த கிறிஸ் கெயில்ன்ற ஒருத்தர் வந்து இன்னும் மறக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் காரணம். என்னென்னா, ஒரு மைதானத்தில் T20யோடைய ஒரு பெரிய வரவேற்பு என்னென்னா, இறங்கணுமா, சுற்றுன்னு சும்மா வானவேடிக்கை காட்டினோமா, காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே பேட்டை தூக்கின்னு வரமா, இது தாங்க T20. இப்போ வைபவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குட்டி பையன், அது மாதிரி ஒரு காலத்தில் அடித்து நொறுக்கனோடு தான் கிறிஸ் கெயில். அதை தான் நிறைய பேர் வந்து கிறிஸ் கெயில் இருந்தால் ஒரு ஆளாக இந்த டீமையே காப்பாற்றுவாரப்பா அப்படின்னு. சமீபத்தில் கூட லலித் மோடி, ஞாபகம் இருக்கா இல்லையா, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர் தான் இந்தியாவில் ஐபிஎல்ல கொண்டு வந்தவர். அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று லண்டனில் இருக்கிற ஒரு ப்ராட்காஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருக்காரு. அது கிறிஸ் கெயில் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஐபிஎல் விட்டு நான் வந்துட்டேன், நான் லண்டனுக்கு வந்துட்ட பிறகு எனக்கு கிறிஸ் கெயில் நல்ல நண்பர் தான். அவர் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் என்னை ஐபிஎல்ல யாருமே ஏலத்தில் எடுக்கலை, நான் ரொம்ப பெரிய பண கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன் ஒரு பக்கம், எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன்காரங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஜமைக்காவில் வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழறேன். அப்படின்போது, என்ன கெயில், நீ வந்து ரொம்ப சோம்பேறித்தனமான ஆளாக இருக்கிற, ரொம்ப கிரவுண்டில் வந்து அசால்ட்டாக விளையாடுற, உங்ககிட்ட வந்து அந்த இது ஒரு பொறுப்பே இல்லை, ஏதோ வந்து விளையாட்டுத்தனமாக வந்து விளையாடிட்டு இருக்க. ஐபிஎல் அப்படி கிடையாது, வந்து இங்கே 10 ரூபா போட்டு ₹1,00,000 எடுக்கிற விளையாட்டு இது, அதுக்காக தான் நடத்துறது. உன்னை அவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்குறாங்கன்னா நீ வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு ஈஸியாக வந்து அதை வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு போயிடுற. ஏன்னா கல்கட்டா வந்து 2009-10 கிறிஸ் கெயில் எடுத்த போது வந்து இதே லலித் மோடி சொல்கிற மாதிரி தான் வந்து அவருடைய ஆட்டெல்லாம் இருந்தது. அதுதான் அவர் சொன்னபோது, சார் இல்லை சார், இந்த முறை நான் ரொம்ப பிரமாதமாக விளையாடுவேன், எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏலெல்லாம் இதுவாகி போச்சு, நான் யாருக்கிட்டையாவது கேட்குறேன்னு சொல்லி ஒரு 4-5 டீம் ஓனர்கிட்ட நான் பேசின போது, இல்லை கிறிஸ் கெயிலை வேணாம் அப்படின்ட்டாங்க. வேணாங்க, அவர் வந்து நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்போது, டக்குன்னு அங்கே லண்டனில் இருந்தவொடனே எனக்கு வந்து விஜய் மல்லையா ஞாபகம் வந்தார். வந்து ஃபோன் போட்டவுடனே, வா வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்கு போனேன். இப்போ 2 பேருமே கேடிங்க, அது அப்புறம் பேசுவாத. போனேன். போனபோது இது மாதிரி அவர்கிட்ட பேசியிருந்தப்போ, இந்த ஆர்சிபியில் கிறிஸ் கெயிலை சேர்த்துங்களேன் அப்படின்போது, ஆர்சிபியில் கிறிஸ் கெயிலை வந்து எல்லாம் ஏலமாக எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு டீம் மேனேஜர்கிட்ட பேசினப்போ ஒரு வீரருக்கு வந்து காயம்பட்டுருது. அவர் வந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, ஒரு வீரர் நல்ல அதிர்ஷ்டம், அவனுக்கு ஒரு வீரருக்கு வந்து காயம்பட்டுருக்கு, கெயிலை நான் சேர்த்துக்கிறேன், ஆனால் நல்லா விளையாடினா மட்டும்தான் பணம் கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இதை கெயில்கிட்டே சொன்னேன். நான் இதை கெயில்கிட்டே சொல்லி, நல்லா விளையாடின தாம்பா காசு, அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து வியாபாரிங்க, பிஸ்னஸ் மேன், நீ வந்து இந்த முறை சோரம் போயிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னேன். இந்த முறை பாருங்கள் சார்னு சொன்னார். 2011 ஆர்சிபியில் அடி நொறுக்குன்னு. அப்போ தான் வந்து கிறிஸ் கெயிலுடைய ருத்ர தாண்டவத்தையே நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு 12 இன்னிங்ஸில் 638 ரன்னு வெளுத்திருப்பாப்புல, 2 இன்னிங்ஸில் செஞ்சுரி, ஒரு இன்னிங்ஸில் 66 பாலில் 175 ரன்னுங்க, ரெக்கார்ட் பிரேக் வந்து ஐபிஎல்ல. இது யாரும் இது வந்து முறியடிக்கவே முடியாது. ஒருவேளை வைபவ் வந்து முறியடிக்கலாம். வந்து அப்படி ஒரு என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம், அவமானம், கடன், வறுமை இதெல்லாம் வரும்போது தான் அவனுடைய உண்மையான ஒரு சுயரூபம் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பணக்காரன் ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் தொட்டுட்டோம் அப்படின்னு ஒரு கர்வமாகவே இருக்க மாட்டாங்க. ஏதோ இப்போ தான் புதுசாக வந்தோம், நமக்கு வந்து இன்னும் கடன் இருக்குது, நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காரில் தான் போயிட்டுருக்கோம், நமக்கு நிலைமை எப்போனாலும் மாறலாம், ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம கர்வப்படக்கூடாது, கர்வப்பட்டால் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடும் இந்த வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுதான் கிறிஸ் கெயிலை வேறு விதமாக மாற்றுச்சு. அந்த 2011 தான் பெங்களூர் வந்து இறுதிப் போட்டிக்கே வந்தது வந்து ஆர்சிபி.
அப்படியாப்பட்ட கிறிஸ் கெயிலுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கம் எப்படின்னா, ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சிலே மாட்டின ஒருத்தர் தான் வந்து. அவங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் பிளேயருங்களே வந்து உட்காந்துட்டு இருக்கும்பொழுது, ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தெரபிஸ்ட், ஒரு லேடி உள்ளே வந்தவொடனே டக்குன்னு டவலை கழட்டி காமிச்சிருக்காரு வந்து. கிறிஸ் கெயில் நீங்கள் வந்தது அப்போ காமிச்சு ஒரு பெரிய விவாதமாக மாறியது. அப்புறம் அது ஃபைன் போட்டு, அந்த லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைன் போட்டு வார்னிங் பண்ணி விட்டாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, ஷெர்லின் சோப்ரா அப்படின்னு ஒருத்தரும் கூட வந்து வெஸ்ட் இண்டீஸில் தான் வந்து நம்ம 2 பேரும் பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மதுவை ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வந்து. நான் இன்னும் போக 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 நான் ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டி போடுவேன், நீ போடுவியா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த அந்த ஷெர்லின் சோப்ரா பண்ண ஆரம்பித்து மொத்த பிளேயர்ஸ்லாம் வந்து நிறுத்தி, என்னையா பண்ணுற நீ அப்படின்னு அது மாதிரி சேட்டை பிடிச்ச ஆள் வந்து. நீங்கள் போயிட்டு இலங்கையில் T20 வேர்ல்டு கப் தான் நினைக்கிறேன் விளையாடிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஹோட்டலில் ஏதோ போய் தகராறு பண்ணி பாரில், நம்ம ஊருங்களில் வந்து டாஸ்மார்க்கில் அடித்து இது பண்ணாங்களா, அது மாதிரி பாட்டில்லாம் உடச்சி சுற்றி அமக்கலம் பண்ணி, அவர் தான் 6 அடிக்கு மேலே இருக்கார்ல. அப்புறம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்லாம் வந்து பேசி எங்கள் நாட்டுடைய சட்டத்திட்டம்லாம் தெரியுமான்னு சொல்லி அப்புறமா ஐசிசி உள்ள வந்து பெரிய அளவில் ஃபைன் போட்டு உங்களை தடை பண்ணிட்டோன்னு சொன்ன பிறகு மற்ற பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து லாராலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ கிரிக்கெட் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்காத, காரணம் என்னன்னா நீ ரொம்ப சாதாரணமாக இடத்துலேருந்து வந்த பையன் அப்படின்னு. இந்த கெயிலோடைய வாழ்க்கை அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வந்து. ஜமைக்காவில் அவங்க அப்பா வந்து காவல்துறையில் ஒரு கடல்நிலை ஊழியர். அவர் வந்து அவங்க அம்மா யாருன்னா வேர்க்கடலை விற்கிறவங்க, பீச் ஓரம் வேர்க்கடலை விற்கிறவங்க. இவங்க மொத்தம் 6 பிரதர்ஸ் வந்து. பெரிய வருமானம் கிடையாது, சாப்பாட்டுக்கே பெரிய பிரச்சனை, பள்ளிக்கூடமே பெரிய சரியா போல. கெயில் ஒரு கட்டத்துக்கு நான் இப்போ காசு வேணும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுலேயே பாட்டில் பொறுக்கிறது, குப்பை பொறுக்கிறது, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு பசங்க கூட ஜாலி பண்ணுறது, வீட்டுக்கு போகிறது கிடையாது, தவறான பழக்கங்கள் இதெல்லாம் வந்தபோது அவருக்கு வந்து கிரிக்கெட் மேலே ஒரு சின்ன ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தப்போ அவங்க போய் ஒரு இடத்துல இந்த பாட்டெல்லாம் பொறுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காருவாங்க. உட்கார்ற இடத்துல வந்து லூகாஸ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கிளப்பு. அந்த கிளப்பில் விளையாடுறத பார்க்க 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 ஏன் நம்ம வந்து அங்கே போய் ஒரு சான்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. கேட்டோன்னே பாரு, ஒருத்தன் மனிதனுக்கு நல்ல நேரம் எப்படி வரணும் பாரு. அந்த அந்த கிரிக்கெட் கிளப்போடைய மேனேஜருக்கு என்ன பிடிச்சி போச்சே தெரியல, நீ குப்பை பொறுக்கிற பையன் தானே நீ அப்படி தான் கேட்டிருக்காரு. ஆமாம், நீ அப்படி அது மாதிரிலாம் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் இங்கே வந்து இதுவாக கூடாது. இல்லை நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்போது, சரி உனக்கு டெஸ்ட் வைக்கிறோம், இந்த டெஸ்ட்டில் நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா உன்னை எடுத்துக்கிறோம், உனக்கு பேட்டிங்காக பவுலிங்கில் ஆர்வமாக பேட்டிங் கொஞ்சம் டெஸ்ட்டில் அவர் விளையாடின அந்த ஸ்டைலை பார்த்துட்டு, அந்த அதிரடியை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அந்த லூகாஸ் கிளப்பு தான் கிறிஸ் கெயில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குனது. ஒரு நோஞ்சா மாதிரி இருந்த ஒரு ஆளை வந்து நல்ல திடகாத்திரமாக நல்ல உணவுலாம் கொடுத்து கொண்டு வந்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பாத்தியம், இவ்வளோ பெரிய வாழ்க்கை, இவ்வளோ பெரிய புகழ், என்னை இப்படி இந்தியர்ஸ்லாம் கொண்டாடுறாங்க, ஐபிஎல் என்னை வரவேற்கிறாங்க அப்படின்னா அந்த லூகாஸ்ன்ற அந்த கிளப்பு தான். அந்த கிளப்பு மட்டும் இல்லைன்னா இந்த கிறிஸ் கெயில் இப்போ யாருன்னே தெரிஞ்சிருக்காதுன்னு அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறாரு. இதுக்கான காரணம் என்னென்னா, கிறிஸ் கெயிலுக்கான ஒரு விஷயத்தை சொல்ல வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம், அதை தாண்டி வந்து நாம் இருக்கிற அந்த துறை மீது ஒரு பயபக்தி, அந்த துறை மீதான ஆர்வம், அதை அசால்ட்டாக நம்ம கைவிடுறது, அது ரொம்ப பொறுப்பின்மையாக நடந்துக்கிறது, அது எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்திடும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கிறிஸ் கெயில் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.